வணக்கம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத விட சூரியன் மீன ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த சூரியன் மீன ராசிக்கு வந்திருக்கிறதுனால எப்போவுமே சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் 4 ராசிகளுக்கு நன்மை செய்வார். எவை அந்த 4 ராசிகள்ங்கிறது மாறும். இந்த பங்குனி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற ராசிகள் 4. அவை எவை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் சூரியன் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுடைய கெட்டது செய்கிற ஆற்றல் குறைந்து போகிறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். 2 நாட்களும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்? கிருத்திகையினுடைய தலைவர் சூரியன். சூப்பர். அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 1, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை பலருக்கு இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்குது. பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்கள். நல்லது. கோயிலிருந்து படிக்கணும். அபிராமி அந்தாதி படிங்க. இதெல்லாம் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க. 2 நாளும் சிறப்பாக இல்லை. வெத்து கெத்து, வீண் செலவு, தேவையற்ற பேச்சு, சண்டை சச்சரவு அதிகம். பணிவு வேணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கும், ராத்திரியில் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 7 வடக்கு சிவப்பு திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், தாகத்துக்கு தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சகஸ்ரனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். அரங்க ராமலிங்கம் திருத்தொண்டர் புராணம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நல்லா இருக்கு. மணிவாசகர் பதிப்பகம் சிதம்பரம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். திருத்தொண்டர் புராணம் படிங்க. நல்லது நல்லது. கூடவே ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, இன்று சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் நன்றாக இருக்கிறது. கள்ளக்கரைங்க, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது பொறாமையை குறைக்கும். ஓம் கதிரோனே போற்றி, காசியபரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். நல்லது, ரொம்ப நல்லது. திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். கோதுமையே கொடுக்கலாம். கொடுத்துருங்க. பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தப்புன்னு இல்லை. படிங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி, உயர்வு, நல்லது. அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்லா இருக்கு. பிரமாதமான நாள். 2 நாளுமே பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 7, 5 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை பலருக்கு இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி,
அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்குது, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலில் இருந்து படிக்கணும். அபிராமி அந்தாதி படிங்க. இதெல்லாம் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே அலட்டல், தேவையற்ற பேச்சு, கர்வம், வந்து பாரு, மோதி பார்த்துடலாம், தொத்தாலும் பரவாயில்ல, அப்படியெல்லாம் வேணாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க, கவனமாக இருங்க, ஆலோசித்து முடிவு பண்ணுங்கள். வழக்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 7 வடக்கு பச்சை, திங்கள். பரிகாரம் பண்ணுனா. பரிகாரம் என்ன சொல்கிறோம். 2 நாளும் சிறப்பாக இல்லை. 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், தாகத்துக்கு தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சகஸ்ரனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். அரங்க ராமலிங்கம் திருத்தொண்டர் புராணம்னு ஒரு புக் எழுதியிருக்கார், நல்லா இருக்கு. மணிவாசகர் பதிப்பகம் சிதம்பரம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். திருத்தொண்டர் புராணம் படிங்க, நல்லது நல்லது. கூடவே ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. ஆமாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான ஏன் பொறுமை நிதானம், உங்கள் 2 நாளும் நல்லா இருக்குது, ரொம்ப வெற்றி வரும், ஆனந்தத்தில் ஆடிட வேண்டாம், அதுதான். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, ஞாயிறு 2 1 கிழக்கு தெற்கு வெள்ளை நீலம், திங்கள். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை பலருக்கு இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்குது, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலில் இருந்து படிக்கணும். அபிராமி அந்தாதி படிங்க. இதெல்லாம் ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள் இன்னைக்கு. சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்வார். பங்குனி மாதம் முழுக்க 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை குறைச்சிருவார். சந்திரனும் உதவி செய்கிறார். நல்ல நாள், வெற்றி, சந்தோஷம், பிரமாதமாக இருக்குது, நல்லா இருங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது பொறாமையை குறைக்கும். ஓம் கதிரோனே போற்றி, காசியபரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது, ரொம்ப நல்லது. திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், கோதுமையே கொடுக்கலாம், கொடுத்துருங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தப்புன்னு இல்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். பிறவி பலவீனமான மனக்குழப்பம் இல்லாமற் போகும், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன், விருச்சிகத்துக்கு எப்போவுமே சந்திரன் வீக்கு. அதுதான். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், ஞாயிறு 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, திங்கள். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை பலருக்கு இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்குது, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலில் இருந்து படிக்கணும். அபிராமி அந்தாதி படிங்க. இதெல்லாம்
ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கும் உதவி செய்கிற மனோபாவம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், நிதானம், பொறுமை, வீண் பிடிவாதம் அதிகமாக இருக்குது. குறைக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை நிலாவுக்கு ராத்திரியில் தீபம் காட்டிடுங்க. அதனுடைய தலைவர் சந்திரன்கிறதுனால மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுக்க உதவியாக இருக்கிறார். அவர் 4 ராசிகளுக்கு உதவி செய்வார். அதில் ஒன்று உங்களுது. ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, திங்கக்கிழமையும் நல்லா இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். சரியா? அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை ஞாயிறு, 2 வடக்கு வெள்ளை திங்கள். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், தாகத்துக்கு தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, சந்திரனே போற்றி, சகஸ்ரனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். அரங்க ராமலிங்கம் திருத்தொண்டர் புராணம்னு ஒரு புக் எழுதியிருக்கார், நல்லா இருக்கு. மணிவாசகர் பதிப்பகம் சிதம்பரம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். திருத்தொண்டர் புராணம் படிங்க, நல்லது நல்லது. கூடவே ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாகிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாகிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஒழுக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். அசை உணவு கூடாது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் யமுனையே போற்றி, யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை கோயிலில் போய் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில், அதை படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். வெற்றி கிடையாது, இன்னைக்கு தோற்க மாட்டீர்கள், அவ்வளவுதான். மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது பொறாமையை குறைக்கும். ஓம் கதிரோனே போற்றி, காசியபரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது, ரொம்ப நல்லது. திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், கோதுமையே கொடுக்கலாம், கொடுத்துருங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தப்புன்னு இல்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களே, சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு சூரியனாலே வருகிற தொல்லைகள் இல்லாமற் போகிறது அல்லது குறைகிறது. காரணம் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால. ஆனாலும் குடும்பத்தில் ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.